நமக்கு அந்தளவுக்குலாம் பேச வராதுங்க. நம்ம இந்த புதுசாக நாற்று நட போகிறோம். அதுக்காக நம்ம வெட்டிக்கிறோங்க. அப்புறம் வெட்டி நட போகிறப்ப ஆமாம். இது நம்ம முதல்ல நட்டுருந்தோம். நட்டு அது பக்கத்துலேயே இப்போ நட போகிறோம். மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு. நட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை வெட்டி முடிச்சாச்சு. வெட்டி முடிச்சுட்டு இப்போ இதாங்க நாற்று. இந்த நாற்றை இப்போ நட போகிறோம். நம்ம கத்திரி நாற்று இதெல்லாம் வேஸ்ட் ஆனது. ஏற்கனவே முதல்ல நான் ஓட்டு வச்சுருந்தேன். கத்திரி நாற்றும் தக்காளி நாற்றும் தான் இப்போ பிடுங்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சீக்கடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றா பிடுங்க ஆரம்பிப்போமா? எனக்கு அவ்வளோ பேச வராதுங்க. முடிஞ்சளவு பேசுகிறேன். ஆனால் பிடுங்குறப்ப கொஞ்சம் பார்த்து விடுங்கணும். இது வேர் வந்துடுச்சுன்னா நட்டாலும் வேஸ்ட் தான் நீங்கள். அதனால் நானும் பையாக தான் பிடுங்கினேன். பிடுங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக. கீரை இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வருது. கீரை வேண்டாம் கொஞ்சம் வேர் அந்து தான் வரும். அவ்வளோதான். கத்திரி நாற்று பிடிக்க முடிஞ்சிச்சு. அதான் கொஞ்சமாக தான் நிறையா போட்டேன். ஆனால் கொஞ்சம் தான் வளர்ந்து வந்துருந்துச்சு. அவ்வளோதான் கத்திரி நாற்று. இப்போ தக்காளி நாற்று பிடுங்க ஆரம்பிப்போம். எப்போதுமே கத்திரி நாற்று அவ்வளோக்கு சீக்கடிக்காமல் இருக்கும். ஆனால் தக்காளி நாற்று சீக்கடிக்கும் அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமாக சீக்கடிச்சா வந்திருக்கும். அதாங்க தக்காளி நாற்று அவ்வளோ நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு தக்காளி சீக்கடிச்சிருக்குது. நாளைக்கு வரும் அதிகமாக சீக்கடிச்சா இருக்கும். நீங்கள் வெளியே வாங்கி நடுறத விட நீங்கள் வீட்டிலேயே நாட்டு விதையை வாங்கி போட்டு முளைக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களே வாங்கி நீங்களே இது பண்ணலாம். இப்போ மழை காலம் ஆரம்பிச்சனால நட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ தக்காளி நாற்று முடிஞ்சிச்சு. தக்காளி நாற்று கத்திரி நாற்று எல்லாமே முடிஞ்சாச்சு. முடிஞ்சிச்சு. ஒவ்வொன்றும் நட ஆரம்பிப்போம். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு நைட்டில் அதனால் கொஞ்சம் தெளிவாக தெரியாது. அவ்வளோக்கு தான் தெரியும். நாற்று நடும்போது கொஞ்சம் மண் கொஞ்சம் நல்லா உதவியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாற்று கொஞ்சம் தெளித்து வர்றதுக்கு. அதனால் நல்லா வெட்டி விட்டுக்குங்க நாற்று வைக்கிறதுக்கு முன்னாடி. இதான் முதல்ல நான் வீடியோ போடுறேன். எல்லாம் கொஞ்சம் பேசினேன் இல்லை சரியா. நல்லா இந்த வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம நல்லா போடலாம்.
அதான் கத்திரி நாற்று நட்டு முடிஞ்சு தக்காளி நாற்று நட போகிறோம். அதான் கத்திரி நாற்று தனியாக நட்டுங்க, தக்காளி நாற்று தனியாக நட்டுருங்க. ஒரே பாரில் ரெண்டையும் கலந்து நட்டோம்னா தக்காளி நாற்றோட சீக்கிரம்லாம் கத்திரி நாற்றுக்கு வந்துடும். அதனால் ரெண்டையும் நட்டுருங்க. வாங்க 2 நட்டு முடிஞ்சு கொஞ்சம் இடம் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெட்டி தனியாக வச்சுருக்கேன் தக்காளி நாற்றை. இது முதல்ல வெட்டிடணும். கொஞ்சம் இடம் பார்த்ததுனால இந்த பக்கம் சைடில் கொஞ்சம் வெட்டியிருக்கோம், வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் வச்சு முடிஞ்சு. அவ்வளோதாங்க இன்னைக்கு வேலை முடிஞ்சு. நாளைக்கு இது எப்படி வளர்ந்துருக்கோன்னு காட்டுறேன். எப்படியும் 3-4 நாள் ஆகும் கொஞ்சம் வளர்றதுக்கு. எப்படியும் பாதி இதில் சரியாக வளராது. வழி போனதான் பார்ப்போம்.